இந்த பூமியில் மனிதனாக பிறந்து தன்னை கடவுள் தன்மைக்கு மாற்றியவர்கள்தான் சித்தர்கள். ஆன்மீகம், அறிவியல், மருத்துவம் போன்ற பல கலைகளில் தலை சிறந்து விளங்கியவர்கள். மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் பாம்பாட்டி சித்தர். இவர் திருக்கோகரணத்தைச் சேர்ந்தவர். கார்த்திகை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். பாம்பு பிடிப்பதையே தொழிலாக கொண்ட ஜோதி இனத்தவர். சிறு வயதிலேயே மலைப்பகுதியில் இருக்கும் கொடிய விஷமுள்ள நச்சு பாம்புகளை எல்லாம் பிடித்து விளையாடியவர். இவரது ஆற்றலை அறிந்த சித்த மருத்துவர்கள் 4 இவரிடம் வந்து மருந்து தயாரிக்க நவரத்தன பாம்பொன்றை பிடித்து தர வேண்டி கேட்டனர். நவரத்தன பாம்பு என்பது ஒரு முறை கூட நஞ்சை வெளிப்படுத்தாது நீண்ட காலம் வாழ்ந்து முடிந்த நாகம். அதன் கடைசி காலத்தில் அதன் உடலே குறுகி மிகவும் குட்டையாகி இருக்கும். அதன் நஞ்சு முழுவதும் தலைபாகத்தில் கட்டுப்பட்டு ஒளி மிக்க மாணிக்கமாக மாறியிருக்கும். அந்த நாகம் இறை தேட நடு இரவில்தான் வெளிவரும். அதன் தலையில் உள்ள மாணிக்கத்தை கக்கி அதன் ஒளியில்தான் இறை தேடும். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் காத்து தம் விந்தை கட்டி மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை சகஸ்திர தலத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி தம் புருவ மத்தியில் உள்ள மனோன்மணி பீடத்தில் தம் ஆன்ம ஒளியை கண்ட வண்ணம் ஜீவ சமாதியில் ஆழ்ந்திருக்கும் மகா சித்தர்களை ஒத்தது இந்த நவரத்தன பாம்பு. இவர் நவரத்தன பாம்பை பிடிக்க மலை காடுகளெல்லாம் அலைந்து திரிந்து ஒரு நாள் நடு இரவில் அதன் புற்றை கண்டார். பிரகாசமாக ஒளி வீசிய அந்த புற்றின் அருகில் சென்று அந்த நவரத்தன பாம்பை பிடிக்க முற்பட்டார். நவரத்தன பாம்பு இருப்பதாக நினைத்த அந்த புற்றில் ஒரு சித்தர் தவம் இருப்பதை கண்டார். நவரத்தன பாம்பை பிடிக்கச் சென்ற இவருக்கு யாரும் எளிதாக பார்க்கக்கூட முடியாத சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தரின் தரிசனம் அன்று கிடைத்தது. இந்த நிகழ்வினை போகர் தனது சப்தகாண்டம் 7000 3576வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். புற்றருகில் சென்றுமல்லோ சித்தர்தாமும் புனிதமுள்ள நவரத்தன பாம்பு தன்னை வெற்றியுடன் தான் பிடிக்க போகும்போது வேதாந்த சட்டைமுனி அங்கிருந்தார். இந்த பாடலை போகர் தனது சப்தகாண்டம் 7000 என்ற நூலில் எழுதியுள்ளார். சட்டை முனியின் ஒளி வீசும் ஞான தேகத்தை பார்த்த மாத்திரத்தில் பாம்பாட்டியின் மன இருள் அகன்றது. சட்டை முனி அவரை பார்த்து, மகனே, புற உலகில் உலவும் பாம்புகளை அடக்க வல்ல நீ உன்னுள் மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் வாழை பாம்பை தட்டி எழுப்ப பிறந்தவன். இந்த புற்றில் உள்ள நவரத்தன பாம்பை விட உன்னில் உள்ள குண்டலினி பாம்பு 1000 மடங்கு ஒளிமிக்கது. உன் ஞானக்கண்ணை திறந்து உனக்கு ஆன்ம வழிகாட்டக்கூடியது என்று கூறி அவரின் அறியாமையை விலக்கி ஞானமடையச் செய்தார் சட்டைமுனி சித்தர். அந்த நொடியே ஆழ்ந்த தவத்தில் இறங்கிய பாம்பாட்டி சித்தர் கொஞ்ச காலத்திலேயே அஷ்டமா சித்திகளையும் பெற்று மகா சித்தரானார். பிறகு பல ஊர்கள் சுற்றித் திரிந்து சித்துக்கள் பல புரிந்து மக்களை மகிழ்வித்ததோடு மக்களின் பிணிகளையும் நீக்கி வந்தார். இவ்வாறு ஊராக திரியும் போது ஒரு நாள் செல்லும் வழியில் ஒரு குறுநாட்டு மன்னன் இறந்து கிடந்ததை கண்டார். மன்னனை சுற்றி அரசியும் மற்றவர்களும் அழுது கொண்டிருந்தனர். அருள் உள்ளம் கொண்ட அந்த இளம் சித்தர் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக தன் கல்ப தேகத்தை ஓரிடத்தில் பத்திரமாக மறைத்து வைத்துவிட்டு சூட்சும சரீரத்துடன் ஒரு இறந்த பாம்பை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் வந்து அந்த பாம்பை மன்னனின் உடல் மேல் வீசினார். மன்னனின் உடல் மேல் பாம்பு விழுந்ததைக் கண்டு அனைவரும் பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடி மறைந்தனர். அரசி மட்டும் அசையாமல் அரசனின் உடல் அருகே அப்படியே நின்றாள். அடுத்த நொடியில் பாம்பாட்டி சித்தர் அந்த அரசனின் உடலில் புகுந்து மன்னனாக விழித்தெழுந்தார். அதே சமயத்தில் இறந்த மன்னனுடைய ஆன்மா பரகாய பிரவேச முறையில் இறந்து கிடந்த பாம்பின் உடலில் புகுந்து வெளியே ஓடத் தொடங்கியது. அந்த ஆன்மா மன்னனாக வாழ்ந்தபோது முறை தவறி சிற்றின்பத்தில் அளவுக்கு மீறி ஈடுபட்டு அதனாலேயே உடல் கெட்டு நோய்வாய்ப்பட்டு இறக்க நேர்ந்தது. அப்போது மன்னன் உடலில் இருந்த சித்தர் அந்த பாம்பை பார்த்து, மன்னா, இன்னும் உன் ஆசைகள் அடங்கவில்லையா என்று கேட்க அந்த பாம்பும் சித்தருக்கு அடங்கி படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. சித்தர் அந்த பாம்பை பார்த்து, ஆடு பாம்பே என்று முடியும் 129 பாடல்கள் அடங்கிய ஒரு சதகத்தை பாடி முடித்தார்.
கடவுள் வணக்கம், குரு வணக்கம், பாம்பின் சிறப்பு, சித்தர் வல்லபம், சித்தர் சம்வாதம், பொருளாசை விலக்கல், பெண்ணாசை விலக்கல், அகப்பற்று நீக்குதல் என்னும் 8 தலைப்புகளில் எளிய தமிழில் பாமரரும் புரிந்து கொண்டு ஞான மார்க்கத்தில் சென்று சித்தி அடையும் வண்ணம் அமைந்துள்ளது இந்த பாடல். பாம்பாட்டி சித்தர் இந்த ஞான நூலை பாடி முடித்துவிட்டு அரசன் உடலை விட்டு வெளியேறி தன் கல்ப உடலில் புகுந்து தம் சித்தர் வாழ்க்கையை தொடங்கினார். தன்னை யாரென்று வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மக்கள் பிணி தீர்த்து கொண்டும் அவர்களுக்கு அறநெறிகளை புரிய வைத்து கொண்டும் ஊர் ஊராகச் சென்றார். இறுதியாக தன் பூத உடலை பிரியும் நேரம் வந்ததை உணர்ந்து ஜீவ சமாதி அடைந்தார். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடங்களாக துவாரகை, மருதமலை, விருதாச்சலம், சங்கரன் கோவில் ஆகிய இடங்களில் இவர் ஜீவ சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. கோயம்புத்தூரில் உள்ள மருதமலை மற்றும் வெள்ளையங்கிரி மலைகளில் இவர் தவம் செய்த குகை காணப்படுகிறது. மேலும் இது போன்ற சித்தர்களின் வரலாறு மற்றும் சித்தர்கள் புரிந்த அற்புதங்கள் பற்றி அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.